இப்போ தெரிஞ்சுச்சா? இன்னும் இல்லை. நான் வந்தது உனக்கு தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் தெரியாது. அதுவும் காதுல விழாது. அவ்வளோ டீப்பா என்ன பேசுவாங்க? அது எங்களுக்கு வந்து தெரியாது. இன்னும் அப்செட்டா இருக்கீங்களா? அது இன்னும் என்னங்க உங்க பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அப்செட்டா இல்லை இல்லை. நீ வருத்தப்படாத. எனக்கு வருத்தமும் இல்லை, கோவமா வருது. அது என்ன கோவப்படாத. நான் படுவேன். எனக்கு சமாதானப்படுத்துற வழி தெரியும். இல்லை, நான் கோவப்படலை. எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ கோவமா இருக்க. இல்லைன்னு. நான் வந்து எவ்வளோ நாள் ஆகுது? சும்மா உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு. இது பாரு. ஏன்டா ஏன் உன் தலைவலி அவங்க பேசிட்டா போட்டுங்க. என்னதான்டா உன் பிரச்சனை? ஏன்டா இப்ப பாரு புருஷன் போட்டு பிடிக்கிறதே குறியா இருக்கு? நான் வந்துட்டாங்க போல. வந்துட்டாங்க, எனக்கு தெரியும். தெரியுமா? சொன்னா நீ ஓடிடுவ, அதனால தான் சொல்லலை. ஃப்ராடு புருஷா, இதுக்குதான் ஒரு ஃப்ராடுன்னு திட்டுறது. பிடிங்க. அதெல்லாம் முடியாது. நீங்க தான் இருக்கணும் என்கிட்ட. இப்படி சரி, நான் அந்த பக்கம் உட்காடுறேன். இன்னும் வேண்டாம். என்னை ஏமாத்திட்டு ஓடுறதுக்கு பிளான் போடுவேன், எனக்கு தெரியும். மாட்டேங்க. ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாலும் எனக்கு கிட்டே தான் இருப்பேன்ட்டு அப்புறம் நான் போக போறேன். பலமா பையன் ப்ராமிஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மற்றவங்களுக்கு பண்ணி கொடுக்குற ப்ராமிஸ் மேலே நம்பிக்கை இருக்கு. எனக்கு பண்ற ப்ராமிஸ் மேலே தான் நம்பிக்கையே வர மாட்டேங்குது. ஏன் தங்கம் ஏன் என் புச்சிக்கு ஏன் இவ்வளோ கவுண்டு? வீட்டுக்கு என் மேலே லவ்வே இல்லையே, அதான் எனக்கு இல்லை பாட்டு. நான் பாட்டி சொல்லிட்டு அப்படி சொல்லாதீங்கன்ட்டு. சரி ஒரு நான் ப்ளீஸ் 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 இப்போ தான் நீங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பேசுறதெல்லாம் பேசுறாரு, காயப்படுத்துறதெல்லாம் பத்திடுவாரு. ஆனால் திருப்பி நாங்கள் மட்டும் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்கின்ல வேணா கூட தள்ளி விட்டுறது மட்டும் வேண்டாம். அதுக்காக தயவு பேசாம வந்துடாத. நீ பேச மாட்டியா? நான் ஒன்றும் பண்ணலை, எதனா பண்ணிட்டு போ. இதையும் ரூட் ஆகுது. இப்படி பார்த்தீங்களா இன்னும் ஓட்டிட்டு இருக்கீங்க? மேடம்க்கு எங்களை பார்க்கலாம் டைம் இருக்கு. நீங்க கட்டுல எல்லாம் வந்து உட்கார மாட்டீங்க. கீழே உட்காந்தா போயிட்டு வந்து கீழே உட்காந்தா அது ரெண்டும் உனக்கு பிரச்சனை. அங்கே படுத்துட்டு இருக்கானுங்க, அதையே யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதானே என்ன வீட்லயும் உனக்கு தூக்கம் வராது. எல்லாம் வராதுடா. நீ ஏன்டா சாப்பிடல? ஏய் அவன் சாப்பிட உனக்கு தெரியுமா? நான் ஏன் சாப்பிடல? நான் நல்லா சாப்பிட்டேனே, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேனே. பொய் சொல்றாரு, தெரிஞ்சு உங்ககிட்ட பொய் சொல்றாரு. ஓ சண்டை மூட்டி விடுற. ஒரு ரிலேஷன்ஷிப்ல உண்மையா இல்லைல்ல? அவரு சாப்பிட்டாரு, எனக்கு தெரியும். நிஜமா அவர் எங்க கூட சாப்பிடல, அவர் பொய் சொல்றாரு. ஆமாண்டா, நான் அவங்க கூட சாப்பிடல, நான் இங்க சாப்பிட்டேன். என் பொண்டாட்டி எனக்கு எடுத்துட்டு வந்து ஊட்டி விட்டா. போதுமா? ஊட்டி விட்டாளா? ஏன் அவங்ககிட்ட தள்ளியே வர மாட்டான்? அவங்ககிட்ட எப்படி ஒரு பிடிக்கிறது? எங்க அப்பா இந்த சோறு முடியல முடியாதுன்னு வேற சொல்றாரு. கோபமா வருது. இவளை எப்படி என்கிட்ட கொண்டு வருது? எனக்கு அவளை அவங்க முடியல பார்க்கும் போது எரியிற இருக்கே. கொட்டம் சொல்லு. இன்னும் ஒரு இருக்கா? இது பிரவீன், கொஞ்சம் திரும்பி பாரு. எங்கடி பார்க்கணும்? பிரபா பாரு. இவ்வளோ கோமா பார்க்குறாங்கள. உங்க 2 பேர் என்ன பண்றாங்க? என்ன பண்ணுது யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். உன் பக்கத்துல இருக்கவன் ஒரு முடிச்சிட்டு இருக்கான். அதுக்குதான் அவங்க அவனை பாக்குறாங்க. யான் தான் இப்படி ஆயிட்டான்னு தெரியல. எனக்கே பயமா இருக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா. என்னடா சொல்ற? ஆமா, என் பொண்டாட்டி எனக்கு எடுத்துட்டு வந்து இங்க ஊட்டி விட்டா. அதுல என்ன இருக்கு? எனக்கு புரியல, எதுக்காக நீங்க பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்றீங்க? என் பொண்டாட்டி என்ன பொண்டாட்டின்னு தானே சொல்ல முடியும். இது உங்க அம்மா மேல சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா? சத்தியா அவெல்லாம் கேள்வி கேட்கிற மாதிரி நினைச்சிட்டல. சாரிங்க. எனக்கு இருக்கு. இப்ப என்னன்ற? அப்போ அதுக்கு உங்க பொண்ணு பார்த்தாங்களே, அப்ப சொல்ல வேண்டியதானே இப்பதான் கட்டி பண்ணிட்டு. அப்பா மீது வந்து இப்ப பொண்டாட்டி பொண்டாட்டின்றீங்க. உங்களை மொட்டால பொண்டாட்டி வச்சுட்டீங்களோ? இவனு என்ன பேச்சு பேசுற நீ? என்ன புதுசா அவங்க சப்போர்ட் பண்ற? யாருக்கும் சப்போர்ட் பண்ண தயாரால. நமக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதன்னு சொல்றேன். இது எப்படி எனக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கும்? இது உனக்கு தேவையில்லாத விஷயம்தான், புரியுதா? அன்றான விற்பித்தத மாமா அப்பால ஃபீல் பண்றாங்கன்றதுக்காக மட்டும்தான் இவன் கூட நான் உட்காந்துட்டு இருக்கேன். உனக்கு அது புரியுதுல்ல? ரொம்ப பண்ண வெளியே இழுத்துட்டு போயிடுவேன். இங்க இருக்கணுமா இல்ல வெளியே போகணுமா முடிவு பண்ணிக்கோ. சரி சரி, நான் போயே திறக்கணுமா? போய முடிக்கிறேன் போதுமா? எனக்கு ஏங்க உருன்னு இருக்கீங்க? என்ன பேச்சு பேசுறேன்? என்ன பண்ண சொல்ற? எப்படி பேசிட்ட? இப்பவும் சொல்றேன், அவன் பேசினது தப்பு இல்லை. அவன் பேசின விதம் தான் தப்பு. அதுக்கு தானே கண்டிச்சேன், அவ்வளவுதான். விஷயம் தப்பு இல்லை. என்ன யோசிக்கிறீங்க? 2 ஆச்சுதான். இப்போ என்ன நிலையில நிக்கிறான்னு தெரியல. இப்பதான் அவளே அவனை சமாதானம் பத்தி ஒரு லைன் கொண்டு வந்து வச்சிட்டு இருந்தா. அதுக்குள்ள திருப்பி அடுத்த கதை. என்ன பண்ணுவா என் ஃப்ரெண்டும்? பாருங்களேன். ஒன்றும் தேவை, நான் இங்கே பார்க்க தயாரில்ல. அதுக்குமே என் கோவம் இருக்காது. பாருங்கன்னு. முடியாது. என்ன சமாதானமா இருக்கணும் அதானே? அவன் பேசுறதும் தப்பாவே தெரியாது, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க,
அதுக்கப்புறம் பேசலாம். நான் முடியாது. நீங்க அழுத்து போட்டாதீங்க, என்ன வேணா பண்ணுங்க, கையெடுங்க, கிளம்புறேன். இல்லை உன் மாமன் ஒன்று சொல்றது மாமன் ஒன்றும் பண்ணிடக்கூடாது அப்படித்தானே? என்ன வேணா சொல்லலாம், என்ன அசிங்கப்படுத்தலாம். இப்போ இதில் அசிங்கப்பட்டது நான் தான். ஆமாம் பெருசாக அசிங்கப்பட்டுட்டீங்க. சரி, நான் அசிங்கப்படலன்னு விடுங்க. விடுங்க. உண்டான பேர் கேட்டாத. விடுங்கன்னு. சரி என்ன சொல்லு. என்ன இப்படி சாருக்கு என்ன பெரிய அவமானம் வந்துடுச்சு நான் தெரிஞ்சுக்காம? உன்னை ரூமுக்கு மட்டும் பொண்டாட்டி வச்சிருக்குன்னு சொல்றாரு, அதுக்கு என்னடி அர்த்தம்? இதை விட மோசமா உங்க மாமா பேசியிருக்காங்க, உங்க அம்மா பேசியிருக்காங்க, மற்றவங்க எல்லாம் பேசியிருக்காங்க இந்த 8 வருஷம். நான் வாங்கிட்டு இல்லை, நான் உங்களை தூக்கி போட்டேனா? இல்லை உங்க மேலே கோவப்பட்டேனா? உங்க கோவத்தை ஒரு வாட்டியாவது காட்டியிருக்கேனா? அவங்க எல்லாம் என்ன பேசின பேச்சுக்கு உங்களை நான் திரும்பி கூட பார்த்துருக்க கூடாது, தெரியுமா? என்ன நீ இப்படிலாம் பேசுற? 8 வருஷம் உங்களை நான் இவ்வளவு வழி அனுபவிச்சிருக்கேன்னு தெரியுமா? இவ்வளவு பேச்சு வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? இவ்வளவு கூலி குறி இருக்குன்னு தெரியுமா? இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? ஒன்னும் உங்ககிட்ட காமிச்சிருப்பேனா? பேசுறவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தானே நான் வாழ்ந்தேன். ஏன் அவன் என்கிட்ட என் கிட்ட பேசுறது, ஒரு பொண்ணு கிட்ட பேசுற வார்த்தைகளோட ஆம்பளை கிட்ட கேட்கறது கம்மிதான். சரி சரி நிறைய ஆகல. என்ன பண்றீங்க நீங்க? பண்றதுக்கு அமைதியாக இருப்பதே என் கோவம் குறையும். எங்க எல்லாரும் இருக்காங்க. சொல்லிட்டு செய். பிடிவாதக்கார உனக்கு ஏன் இவ்வளவு பிடிவாதமா எனக்கு தெரியல. இப்ப என்னன்ற? ஒன்னும் இல்ல சாமி, ஒன்னும் இல்ல. போதும். இருக்கிறதுக்கு எப்படி முறைக்கிறான்? ஏன்னா அவங்க உங்க ஃப்ரெண்டு உங்க நாத்துக்கு முத்தம் கொடுக்குறாரு. என்ன சொல்ற? ஆமா ஆமா, அதை பார்த்துதான் காண்டா இருக்கான். சரி, என்ன நான் இப்படி இருக்கேன், இப்படி பேசுறேன். அடி வேணுமா உங்களுக்கு? இன்னும் இப்படி இருக்கேன். என்ன பெட்ஷீட் வேணும்? அடி வாங்க. இது ரெண்டு ஏதாவது வேணும். சாய்ஸ் இஸ் யாஸ். ஏங்கன்னு படுத்துறீங்க நீங்க? நீ வேணா போய்க்கோ, உன் ப்ராமிஸை காப்பாற்ற தேவை. போய்க்கோமா போய்க்கோ, எங்க போய் போய்க்கோ. தாமஸ் வாங்கினது இந்த மாதிரி சட்டைக்கலாம் தான். பெட்ஷீட் இல்லை இப்படி ஆப்ஷன் 2 சீக்கிரம் சூஸ் பண்ணு. புரியல. 2 ஆப்ஷன் தான், பெட்ஷீட்டா இப்படியா, அவ்வளோதான் டக்குன்னு சொல்லு. இல்லை நான் ஏதாவது ஃபைனல் பண்ணுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ரெண்டும் வேண்டாம். நீங்க ரெண்டுத்துமே சேட்டை அதிகமாக பண்ணுவீங்க. இப்பவும் சொல்றேன், நான் பெட்ஷீட் மூட்டிட்டு என்ன பண்ணுவேனோ அதை நான் இப்போ பண்ணுவேன். அவ்வளோதான் சொல்லிட்டேன். பெட்ஷீட் கேட்டது உனக்காக, அவ்வளோதான். எங்க விளையாடுறீங்களா? நான் போறேன். இப்போ எனக்கு என்ன என்ன பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் சொல்லுன்னு என் மேலே ப்ராமிஸ் சொன்னேன். பரவாயில்ல எத்தனை ஏதாவது ஆகிட்டு போட்டோம். ஏங்க என்னங்க இப்படிலாம் பிளாக்மெயில் பண்றீங்க? பரவாயில்ல, அது என்ன ஏதாவது அடி போடும், இல்லை வீட்டுக்கு கூட ஆபத்து வரலாம், இல்லை அவன் கொடுக்குறதுல ஏதாவது சாப்பிடலாம், என்ன நடக்கலாம் விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போமா, நீ போ. ஏங்க இப்படிலாம் சோதிக்கிறீங்க? போன இப்போ இங்கே இருக்கு. அப்போ எந்த ஆப்ஷன்? எங்கன்னு படுத்துறீங்க? இப்படியே இருக்கலாம், எந்த ஆப்ஷனும் வேண்டாங்க. ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க கிட்ட இரு. என்ன இன்னும் பதில் வரல? என்ன பேசிட்டு இருக்காங்க? எல்லாருக்கும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தான் கண்ணு. ஒருத்தனுக்கு கண்ணையும் கட்டி வச்சிருவான் போல. ஆமா ஆமா, சரி பெட்ஷீட் இருக்கட்டும். என்ன சொல்ற? ஆமா, சும்மா பேசாது. ஃப்ராடு பக்கத்துலயே வச்சிருக்கியா நீ? அவன் எல்லாம் ப்ரீ பிளானாக தான் இருக்கும். பெட்ஷீட் கொடுத்துட்டுல அந்த பக்கத்துல. என்ன முடியாது. ஓ என்ன? சரி சரி அவ்வளோதான், இதோட இவன் சேட்டை ஆரம்பம். என்ன ப்ரோ சொல்றீங்க? புரியல. என்ன சேட்டையா இருக்கும்? ஓ, இதுதான் ப்ராமிஸ்கான பிளான் அப்படிதானடா? இருக்கலாம். இவன் மூளை எப்படிதான் இதெல்லாம் வேலை செய்யுதோ, அந்த மூளை நமக்கு இருக்க மாட்டேங்குது. அவ்வளோ நாலேஜோ? எல்லாத்துலயும் திறமையானவன் தான். மல்டி டாஸ்க்ல எல்லாம் கில்லாடி தான். சில நேரத்துல பொண்டாட்டி விஷயத்துல மட்டும் தான் கிறுக்கா இருப்பான். ஆனா அதுலயும் சில சேட்டையில விவரமான ஆள் தான். இப்போ குருநாதரா ஏத்துக்கலான்றீங்க. நான் கூட ஒரு காலத்துல நம்பினேன்டா. என்ன நம்பினீங்க? நான் தான் உனக்கு கத்து தரணும், நான் தான் இதுல விவரம், நான் தான் டேலண்ட்னு நம்பினேன். சரி, இப்போ நான் கத்துக்க வேண்டியதே நிறைய இருக்குன்றத அவன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ டியூஷன் சேர்ந்துடலான்றீங்க? ஆமாண்டா ஆமா, சேர்ந்துடலான்ற. என்ன 2 பேரும் ஓட்டிட்டு இருக்கீங்களா? அதானே. உங்களோட எனக்கு பேச்சும் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ஏய் நான் என்ன பண்ணுவேன்னா சும்மா உட்காந்துட்டு இருக்க விருப்பத்திரியா நீ? உனதான் நோன்றேன்னு சொல்லு. அப்புறம் ஏன்டா பெட்ஷீட்டை போத்தன? சும்மா ஒரு பயம் பொறுத்து தான் போத்துங்க, அதுக்குள்ள ஹலால் காது கட்டுறீங்க. அதான் நினைச்சேன், நம்ம இந்த குழந்தை பிள்ளை தப்பா நினைக்கூடாது. இதுவும் குழந்தை பிள்ளைத்தனமா தான் விளையாடிட்டு இருக்கோம். அது என்னவோ சரிதான். இதுக்குதான் நான் சொன்னேன் பாரு, எப்படி வச்சு ஓட்டுறாங்க. விடுங்க. நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, ஒழுங்கா ப்ராமிஸ் மெயின்டைன் பண்ணு. புரியல, இது என்ன ஃபேமிலி டாக்கு?
தரணும் எல்லாரும் எல்லாரும் கூடயும் இருக்கணும், எல்லாரும் கூடயும் உட்காரணும், எல்லாரும் கூடயும் பேசணும். ஆனா நீங்க யாரும் அப்படி இருக்க மாதிரி தெரியலையே. நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம் தான், நீ பேசாம இருக்குது நீயும் உன் தங்கச்சியும் தான். அதானே. எனக்கு புரியல, இதெல்லாம் கப்பல் பார்க் மாதிரி இருக்கு. அவங்க கப்பல் உட்காந்துட்டு இருக்கீங்க. எனக்கு கப்பலே இல்லை, உன் தங்கச்சிக்கும் கப்பலே இல்லை, உனக்கும் இல்லை, அப்புறம் என்ன? இல்லைன்னு யார் சொன்னா? இப்படி வாய கலராதான் அவ பேர் சொல்லிட போறான். பயம் தான் எனக்கும். விட்றா வாய. டியா நீ கேட்க போறேன்னு தெரியும், அதுக்குதான். டேய் இப்ப சொன்னா நீ கோவப்பட மாட்டேன்ட்டு ஒண்ணு சொல்றேன். என்ன வேணாண்டா, அவனே சந்தோஷமா இருக்கான்டா. என்ன பண்ணீங்க சொல்லுங்க. டேய், என் டீம்ல இருக்க ஒரு பையன் தப்பா ப்ராஜெக்ட் பண்ணிட்டான். நானும் ஊருக்கு வர அவசரத்துல சரியா செக் பண்ணாம அப்ரூவ் கொடுத்துட்டேன். அப்புறம் அத இவ செக் பண்ணி பண்ற தைரியத்துல நானும் அப்ரூவ் பண்ணி உங்ககிட்ட வச்சுட்டேன். அது இப்போ எனக்கு தெரிஞ்சு அது ஃபால்ட்டு பெரிய எரர் இருக்குன்னு. ஆனா அது ப்ராசஸிங் லெவலுக்கு போயிடுச்சுடா. இப்ப என்ன பண்ணலாம் அதுக்கு? எப்படியும் அது மண்டே டீம் மீட்டிங்ல உனக்கு தெரிஞ்சிடும். தயவு செஞ்சு வச்சு செஞ்சிடாதடா. ஏதாவது சொல்லிட்டு அதுக்குள்ளே பண்ணிடுறோம். எனக்கு புரியல. என்னங்க சாரி தெரியாம விட்டுட்டேன். இல்ல எனக்கு புரியல, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 2 லெவல் செக்அப். இப்ப நானும் உங்களை நம்பி அப்படியே கையெழுத்து போட்டு அனுப்புறேனே, நாளைக்கு என்ன மேல இருக்க எப்படி கிழிப்பான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்க மேல இருக்க நம்பிக்கை தானே. டேய், அதே நம்பிக்கை தாண்டா நான் இவன் மேல வச்சுட்டேன். நீ நம்பிக்கை தாண்டா நான் அவன் மேல வச்சுட்டேன். உங்களுக்கு திங்கக்கிழமை இருக்கு. டேய், அவனுக்கு முன்னாடி வச்சு செஞ்சிடாதடா. பெரிய பிரச்சனை பிளாக் மார்க் ஆயிட்டுடா. புரிஞ்சுக்கோடா. பரவாயில்ல, என்ன வேணா ஆகட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன என்ன உங்க அண்ணன் ஒன்றும் சொல்லிட்டு கூடாது அதானே? எத்தனா சொல்லிக்கோங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இதை நீங்க உங்க பிசினஸ் விஷயம், உங்க பர்சனல் இல்ல அஃபிஷியல், புரியுதா? அதை நீங்க 3 பேரும் தனியா இருக்கும்போது பேசிக்கோங்க. ஃபேமிலியில ஒருத்தர் திட்டிக்கிறது எனக்கு பிடிக்கல. தானே உடனே வந்துருவீங்க. சொல்றேன், நீங்க திட்ட வேணாம், கண்டிக்க வேணாம் அப்படிலாம் நான் சொல்லலை. நீங்க 3 பேரும் தனியா பேசிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்படி பேசுனீங்க அப்படின்றது எங்களுக்கு ஹர்ட் ஆகும். நீங்க அது ஆஃபீஸ் விஷயத்துல இருந்து முடிச்சுட்டு நீங்க வெளியே வந்துடுவீங்க. ஆனா நாங்க யாரும் வெளியே வர மாட்டோம், புரியுதா? நீங்க இப்படி பேசிட்டீங்க, இவங்க இப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு எங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதை நீங்க 3 பேரும் தனியா முடிச்சுட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. சரி, நான் ஒன்றும் சொல்லல. இதுதான் திங்கக்கிழமை பாத்துக்கிறேன். சாரிடா. சொல்லிட்டால திங்கக்கிழமை பாத்துக்கிறேன்ட்டு. சரிடா, ஆனா அதை ரீஎடிட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லிடு. திட்டுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதை பண்ணி கிளியர் பண்ணி அனுப்பிச்சுடுறோம், அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம்டா. பத்தி திங்கக்கிழமை பேசிக்கலான்னுட்டேன். சொல்றாருல, நீங்களும் ஏன் அமைதியா இருக்க மாட்டீங்க? அது இன்னும் 2-3 நாள் ஆச்சுன்னா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும்டா. அதனால அவங்க வரும்போது நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அந்த மீட்டிங்ல இருக்கும்போது அவங்க கிட்ட நாங்கள் கரெக்ட் பண்ணிட்டோம், தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லைல்ல. ஆமாண்டா, அதுக்கு தான் கேட்குறோம். நாங்கள் முடிச்சிட்டோம் சார், நாங்களும் கண்டுபிடிச்சி நாங்களும் சரி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லைல்ல. ஆமால, இது கேட்டா ஒருன்னு இருக்காரு, முடியாதே. இவர்கிட்ட என்ன? ஒன்றும் இல்லைங்க. கேளு. ஒன்றும் இல்லை. கேளுன்னு சொன்னேன். ஒன்றும் இல்லைன்ட்டல. உங்க அண்ணன் திட்டு வாங்கக்கூடாது, உங்க அண்ணி திட்டு வாங்கக்கூடாது, அதானே? புருஷனும் மற்றவங்க மாதிரி தலை குனி போடுவார். எனக்கு அது வந்தா வேணும். புருஷன் தலைக்குனி வைக்கிறதே உங்க அண்ணன் அண்ணியும் தான். அப்புறம் ஒரு வாட்டி தெரியாம பண்ணிட்டாங்க. இப்ப என்ன? திட்ட மாட்டீங்க? தலையிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்ப தலையிட மாட்டீங்க? ஆமா, அப்புறம் நீங்க மூச்சை காட்டுவீங்க. சரி, என்ன சொல்ல வரையும் சொல்றியா? எதிர்பார்த்தாத. உங்க பாஸுக்கு தெரியாம பாத்துக்கோங்க ப்ளீஸ், எனக்காக. தெரியவே இதானே. அவங்க மாட்டக்கூடாது, நான் மாட்டேன், பரவாயில்லையா? எனக்கு நீங்களும் மாட்டக்கூடாது. எப்படி முடியும்? 3 பேர் யாரோ ஒருத்தர் பலியாட ஆகணும். இப்படியாச்சு இலக்கு செக் வச்சிட்டீங்களே, யார பலியாடாக்குவா? முட்டிக்கிட்டோம், இதே நல்லா ஏற்றி விடுவோம். அது எப்படி 3 பேரும் அவளை பிடிச்சோம், எப்படி ஒருத்தர் காலையை காட்டுவாங்க? நீங்க அப்படி ஃபோர்ஸ் பண்ணலாம். யாரை சொல்றியோ அவங்க பழி ஏற்றுக்கிறோம், மீதி 2 பேர் தப்பிப்பாங்க. நீங்க சொல்லு. ஏங்க இப்படி படுத்துறீங்க? நீங்க 3 பேரும் திட்டு வாங்க கூடாதுங்க. அந்த பையனை மாட்டி விடுங்க. தானுங்க பண்ணான் தப்பு. இப்படி அப்படி சொல்லி இப்படி அவனுக்கு மேலே இத்தனை பேர் இருக்கும், நான் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்கலன்றது உங்களுக்கு தானே தெரியும். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அவன் எப்ப தப்ப ரெக்டிஃபை பண்ணான்னு பார்க்கணும், வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு போங்களேன். என்ன எல்லாம் என்னைய அப்படி பாக்குறீங்க? எல்லாம் இப்படி பாக்குறீங்க? எனக்கு புரியல. இல்ல, எங்களுக்கும் புரியல. டக்குனு ஐடியா கொடுத்தா அது எப்படி? அது தோணுச்சு சொன்னேன், இதுல என்ன இருக்கு? இவ்வளவு அடுத்தமா யோசிக்கிற.
இன்னும் ஃப்ராடு தனமா யோசிச்சு ஃப்ராடா? இதுக்கு போய் தேடி வரலாம் வேற என்ன மருத்துவ வேலை நான் பண்ண மாட்டேன். அங்கன்னு படுத்துறீங்க, கேட்டீங்க, ஒரு ஐடியா கொடுத்துட்டேன், கையிடுங்க. சொல்ல முடியாது. நிஜமாவே இது ஒரு நல்ல ஐடியா தானடா. அதெல்லாம் கிடையாது. முட்டாளுங்க திட்டு வாங்கட்டும். இடி காப்பாத்தி விடுறான். இந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க, இது ஓகே தான் எல்லாரும் சொல்றாங்கல்ல. எப்படி யோசிச்சு சொல்லிட்டாலே பிரச்சனை வரமாட்டேங்குது. இது சமாதானம் ஆகல. ஆனா வேணா முட்டி விடலாம். ஏங்க, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. அப்ப நீங்க ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டீங்க அதானே? சொல்லுங்க. கால் பண்ணிட்டானா? வாய்ப்பு இல்லையே. உண்மையா சொல்லுங்க. அவன் கழுத்து கொடுக்கும் போதே செக் பண்ணேன். அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதனால அதை வேற டீம் கிட்ட கொடுத்து அது என்னன்னு ரெக்டிஃபை பண்ண சொன்னேன். பண்ணா ஃபுல்லா ப்ராப்ளம் தான். நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை அவங்க கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. அது இவங்க டீமுக்கே வராம பார்த்துக்கிட்டேன். வேற டீம் மூலமா அதை முடிச்சு அதை ஓகே பண்ணி அதுக்கப்புறமா தான் அதை அனுப்பினேன். போதுமா? உங்க அண்ணனும் மாட்ட மாட்டாங்க, உங்க அண்ணியும் மாட்ட மாட்டாங்க. என் புருஷனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க புருஷன் மேல பாசம் தான். என் புருஷன் மேல பாசம் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, அவன் கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டீங்கல்ல. ஏதாவது ரிவெஞ்ச் பண்ணு. நான் அதை கண்டுக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி அது ரிவெஞ்ச் ஆகும்? சரி சரி, கம்மியா கண்டுக்க போதுமோ? கம்மியா? சரி, கம்மியா என்ன லெவல் நான் அப்புறம் காட்டு. எனக்கு இது கம்மி தாண்டி. சொல்லிக்கிறேன், எனக்கு இது கம்மி தான் கம்மி தான் கம்மி தான். ஒரு நிமிஷம் இங்க பாருடா எப்பா. அதெல்லாம் முடியாது, பிஸியா இருக்கேன். உன் வேலை முடிச்சுல கிளம்பு. இங்க பதில் சொல்லிட்டு பாரு, திரும்புடா. முடியாது, இன்னொரு நிமிஷம் வெயிட் பண்ண வரேன். எந்த ரிவெஞ்ச் டாஸ்க்கும் பண்ணல, நீங்க உங்க வேலையை பாருங்க. வேலையை பார்க்கணும்னா பண்ண திரும்பவே கூடாது. அந்த வேலையை சொல்லல, இந்த வேலையை. இந்த வேலையா இருந்தா எனக்கு என்னப்பா? கடிச்சிருவோம் பாத்துக்கோங்க, திரும்ப நான் பக்கம். நான் கிடைக்கப்பா. போதும், நீங்க கடிச்சு இது வந்து நான் சரியாவே கிடைச்சேன். விளையாட்டுயா இதெல்லாம் கூட நீங்க வைப்பீங்களாங்க? விஷயத்துல எல்லாமே அப்படித்தான். பாவம், 2 அப்பாவி ஜீவிங்க உங்களை பார்த்துட்டு இருக்கு, பதில் சொல்லுங்க. என்ன பஞ்சாயத்து நைட்டு ஃபுல்லா இருக்கு, பாத்துக்கலாம், அங்க பேசுங்க. என்னடா என்னதான் ஒரு பிரச்சனை? எங்கடா புஷ மாட்டேங்க மாதிரி கூடுறீங்க. நிஜமா நீ சரி பண்ணிட்டியா? ஆமா, முட்டாள் தரமா பண்ணி வச்சீங்கன்னா ரிப்போர்ட் வச்சுக்காம கிட்ட நீங்க வச்சு செய்யலாம் தான் வெயிட் பண்ணேன். இப்ப கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாக்கலாம்னு வெயிட் பண்ணேன். இதுக்கு இவ்வளவு நாளா இருக்கு, அப்படிதானே? சாரிடா, 4 நாளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாடா. அப்ப கூட நீ கண்டுபிடிக்கல. ப்ராசஸ் பண்ணி விட்டுட்டு அதனால அதை பத்தி யோசிக்கலடா. நான் வந்து வேற ஏதோ ப்ராஜெக்ட் வந்து எரர் வருது, என்ன இவன் இப்படி பண்ணிருக்கா, இதே ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கான்னு போது தான் அதை செக் பண்ணுவோம். அதோட லிங்க்னு பண்ணும்போது பார்த்தா அது ஃபுல்லாவே தப்பா இருந்திருக்கலாம். புரியல, என்ன ஊர் போற அவசரமா இருந்தா என்ன உங்களுக்கு பிரச்சனை? பொறுமையா அப்புறம் செக் பண்ண வேண்டியதானே? ஏதாவது உடனே கொடுங்க, நான் கேட்கறேன்னா ஷெடியூல் பண்ண அவசரத்துல ஏதோ பண்ணி ஓகே பண்ணிட்டீங்க, அப்படிதானே? ஆமாண்டா. அதை அப்படியே சென்ட் பண்ணி என்ன ஆகுது? சாரிடா, இன்னும் இப்படி பண்ண மாட்டேன். எல்லாரும் வேண்டாம் ப்ளீஸ், அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. தயவு செஞ்சு உங்க ஆஃபீஸ் டைமிங் நீங்க வேற எதெல்லாம் வச்சுக்கோங்க. நீங்க அதை பத்தி பேசினா அப்ப பேசுங்க. எல்லாரும் இருக்கும்போது வேண்டாம். 3 பேரும் அதை பர்சனலா பேசிக்கோங்க, உங்க அபிஷியல் விஷயத்த. நான் வேண்டான்னு நீங்க ஒருத்தர் இப்படி பேசிக்கிறது எனக்கு பிடிக்கல. சரி, நான் பேசல, மூட் அவுட் ஆகாது. ஆமா, நானும் பேசல. சரி, இனிமேல் நானும் அபிஷியலை தனியாவே பாத்துக்கிறேன். ஆனா சாரி. சாரிடா. பரவாயில்ல விடுங்க, அதை சரியாயிடுச்சுல, அப்புறம் என்ன? பேக் டு நார்மல் ஆகலாமா? ஓகேடா. நான் ஒண்ணு கேட்கவா உங்களை? கிட்டியா என்கிட்ட பேசுவியா நீ? அண்ணா, என்ன கேட்கணும்? இது என்னோட ஜாப் பத்தி அமைதியா இருக்கியா? இப்போ அவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தானே. அதனால அந்த பையனுக்கும் வேலை போகும், இவங்களுக்கும் அது டிகிரேட் ஆகும். ஆனா இவங்க சிம்பிளா முடிச்சிட்டீங்க. அவங்க நம்பி நீங்களும் அமைச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பெரிய பிளாக் மார்க் தானே. ஆமா, எந்த டென்ஷன் எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு வர விஷயத்த நான் முழுசா செக் பண்ணாம அனுப்பவே மாட்டேன். அப்படி எனக்கு டைம் இல்லைன்னா அதை ஹோல்ட் பண்ணி வைப்பனே தவிர டைம் ஆயிடுச்சுன்னு அதை நான் அனுப்பவே மாட்டேன். அப்படி அதுதான் முக்கியம்னா இந்த விஷயத்த நான் ஸ்டாப் பண்ணிட்டு அதை செக் பண்ணி கிளியர் பண்ணாம நான் சைன் போட்டதே கிடையாது. நான் அப்ரூவ் கொடுத்ததே கிடையாது. வேறுபட்ட டென்ஷன் இருந்தாலும் என்ன தலைப்புற காரியம் இருந்தாலும் அதை நான் மாற்ற மாட்டேன். அதுல இருந்து நான் மாறவும் மாட்டேன். அதனால என்ன மீறி எதுவும் தப்பா போகாது. அப்ப இது வரைக்கும் அவங்க கான்பிடண்டா கொடுத்த எல்லாத்தையுமே கூட நீங்க செக் பண்ணாம சைன் போட்டது கிடையாது. யாரா இருந்தாலும் நான் நான் கிராஸ் செக் பண்ணி நான் சைன் போடாம நான் 40 வாட்டி செக் பண்ணாம சைன் போட்டது கிடையாது. அதானே என் வேலை. அப்போ என் டியூட்டி நான் பார்க்கணும். என் கொடுத்துட்டாங்கிறதுக்காக சைன் போட முடியாதுல்ல. என் டியூட்டி அதை செக் பண்றது. ஸோ நான் செக் பண்ணுவேன். அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நேரம் எடுத்தாலும் சரி. ஓகே, இது இப்போ அவங்க நம்பாத மாதிரி இருக்காதா? அது எப்படி நம்பாத மாதிரி இருக்காது? எனக்கு புரியல. என்னோட டியூட்டி என்ன? செக் பண்றது தானே, செக்கிங் தானே என் வேலை. அப்போ என் வேலை பார்க்காத மாதிரி இருக்குங்க, அது பரவாயில்லையா? ஓ, அப்படி சொல்றீங்க.
ஓகேண்ணா தேங்க்ஸ். நீ தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். உனக்குமே சொல்றேன், உன் டீம்ல இருக்கவங்க தானே அப்படின்ட்டு செக் பண்ணாம அப்ரூவ் கொடுக்காது, புரியுதா? புரியுதுண்ணா. போதும், இந்த ஆஃபீஸ் விஷயம் போர் அடிக்குது. என்ன இதெல்லாம் உனக்கு போர் அடிச்சிருமே? உங்களை தான் இங்க இருக்கோம், நாங்க 4 பேர் இதை பத்தினா பேசுறோமா இல்ல 5 பேர் இதை பத்தி பேசுறோமா? கத்தி எடுக்கிறது, ஆபரேஷன் பண்றது, கிழிக்கிறது பத்தி நான் பேசுறோம், கட்டு போடுறது, தையல் போடுறது இல்ல. நீங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு போர் அடிக்குது. அதானே, நாங்களும் பேச ஆரம்பிக்கட்டுமா? வேண்டாம் தையம் வேண்டாம், விட்டு எங்க மன்னிச்சு, தெரியாம கேட்டுட்டோம். அந்த பயம் இருக்கட்டும். டேய் இன்னும் நீ ஊர்ல தான் இருக்கியாடா? ஆமா, இந்த அஃபிஷியல் டாக் போகுது, பர்சனல் டாக் போகுது, ஒரு ஃபேமிலி டாக்கா என்ன போகுது, யாரும் பேச மாட்டாங்க. அப்புறம் இங்க நிறைய பேர் சரியே இல்லை, என்ன பண்றது? அது என்ன கரெக்ட் தான்டா. சில பேர் சரியில்லாம தான் தெரியுறாங்க, என்ன பண்றதுன்னு தான் எனக்கும் தெரியல. எனக்கும் சில ஆசை இருக்குதான், எங்க விடுறாங்க வச்சு செய்ய. எல்லாம் போய் படுங்க, போதும் தூங்குங்க. சொல்ல மாட்டேன், இங்க தூங்குறது எல்லாம் கிடையாது. சரிங்க சேட்டை. ஆனா என்ன உனக்கு தூக்கம் வந்துச்சு? அவளு இன்னைக்கு நைட்டு தூக்கம் பந்தன் வைக்க, அப்புறம் உன்னை வச்சு செஞ்சு நாளைக்கு எல்லாரும் நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் போடணும், புரிஞ்சுதா? எல்லாருமே. நான் கூடவா? கேர்ள்ஸ் கிட்ட பேசுறேன், மென்ஸ் கிடையாது, நீங்க அதெல்லாம் போட்டு போங்க. அப்படி என்ன கொடுப்பீங்க? நாளைக்கு பால் கூட இருக்கிறதுனால என் புருஷனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காத கலர் தான் நீங்க போடணும். என்ன எல்லோவா? ஆமா. என் பொண்டாட்டி பிடிச்ச கலர் எனக்கு பிடிக்கும், அன்னைக்கு நான் கலாச்சிட்டேன். நீ என்ன அதே காட்டுற பத்தியா? ஒரு நாளைக்கு எல்லோ கூட என் பொண்டாட்டி. மாட்டேன், ஏன்? மத்தவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்க. எனக்கு பிடிக்கும் தங்கம். ஒன்னும் தேவையில்லை. சாரி சாரி, நீ எல்லோ போட வேண்டாம். சொன்னா திட்டுவாங்க, வேண்டாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேண்டாம், 1000 தகுதி கொடுத்து போட தான் சரி. அவங்க கொடுத்தாங்கன்னா போட செய்வோம்ல. நாளைக்கு எல்லோவா, எல்லாரும் எல்லோ போடுறாங்க, நாட்டி போடுறோம். போடுவோம். போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க. 2 பேரும் வெறுப்பேத்தாதீங்க, பேசுங்க, ரொம்ப பண்றீங்க. தானே நீங்க இப்படி இருக்கிறது கடுப்பா இருக்கு. உங்களும் நாளைக்கு நான் தரதுதான் போடணும். சரி, நான் போட்டுக்கிறேன். அவங்க எல்லாரும் ஃபீல் பண்றாங்க, மத்தவங்க ஃபீல் பண்ண நான் விடுறதா இல்லை. அவ்வளவு நல்லா வெறுப்பேற்ற நீ. அவங்கள விட கம்மிதான். எல்லாம் தூங்கலாம் வாங்க, போதும் ஒண்ணுங்க பேசுறதுக்கு இல்ல.